ஓம் சாந்தி. முரளி டேட் 26/4/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள். எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கின்றீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடையலாம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது? பதில்: இந்த படிப்பில் சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடம். பாபா ஞானத்தின் 3வது கண் கொடுத்துள்ளார். அந்த கண்ணினால் ஆத்மா, சகோதரன் சகோதரன் என பாருங்கள். கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது. எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது. புத்தியில் சிறிது கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாது. இதுதான் கடினமான முயற்சி, உழைப்பு. இந்த பாடத்தில் தேர்ச்சி அடையக்கூடியவர்களே உலகத்திற்கு எஜமானன் ஆவார்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும் எல்லைக்குட்பட்டதாகவும் எல்லைக்கப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது. எவ்வளவு காலம் நீங்கள் எல்லைக்குள் இருந்தீர்கள், இப்போது எல்லைக்கப்பால் இருக்கிறீர்கள். உங்களுடைய படிப்பு எல்லையற்றது. எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு. இதைவிட பெரிய படிப்பு வேறு எதுவும் இல்லை. யார் படிப்பை கற்றுத் தருகின்றார்? எல்லையற்ற தந்தை பகவான். ஷரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். பிறகு தனது முன்னேற்றத்திற்காகவும் கொஞ்சம் செய்ய வேண்டும். நிறைய பேர் வேலை செய்தாலும் முன்னேறுவதற்காக படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கே எல்லைக்குட்பட்ட முன்னேற்றம் இருக்கிறது. இங்கே எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற முன்னேற்றம் இருக்கிறது. எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற இரண்டிலும் முன்னேறுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்போது நாம் எல்லையற்ற உண்மையான வருமானத்தை அடைய வேண்டும் என புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. எவ்வளவு நீங்கள் எல்லையற்ற வருமானத்தில் தீவிரம் செலுத்துகின்றீர்களோ அவ்வளவு எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் விஷயங்கள் மறந்து போகும். இப்போது அழிய போகிறது என அனைவரும் புரிந்து கொள்வார்கள். விநாசம் அருகாமையில் வர வர பகவானை தேடுவார்கள். விநாசம் நடக்கிறது என்றால் நிச்சயம் ஸ்தாபனை செய்பவர்களும் இருப்பார்கள். உலகத்தில் இருப்பவர்கள் இதை எதையும் அறியவில்லை. பிரஜாபிதா பிரம்மாகுமார், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் கூட வரிசை கிரமத்தில் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் விடுதியில் வசிக்கிறார்கள். ஆனால் இந்த விடுதியோ தனிப்பட்டது. இந்த விடுதியில் சிலர் அது போலவே இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்தார்களோ அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியே வந்துவிட்டனர். பலவிதமானவர் வந்திருக்கின்றனர். அனைவரும் நல்லவர்களாகவே வந்தனர் என்பது இல்லை. சின்ன சின்ன குழந்தைகளை அழைத்து வந்தீர்கள். நீங்கள் குழந்தைகளை பார்த்து கொண்டீர்கள். பிறகு அவர்களில் எத்தனை பேர் சென்று விட்டனர்? தோட்டத்தில் மலர்களை பாருங்கள், பறவைகளையும் பாருங்கள், எப்படி ஊட்டிக் கொள்கிறது. மனித சிருஷ்டியே இந்த நேரத்தில் இவ்வாறு இருக்கிறது. நமக்குள் எந்த பண்பாடும் இல்லாமல் இருந்தது. பண்பாடு உடையவர்களின், அதாவது தேவதைகளின் மகிமையை பாடினர். நாங்கள் நிர்குணமானவர்கள், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என கூறினர். எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் நாம் படைக்கக்கூடிய தந்தை மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடையை அறியவில்லை என உணர்கின்றார்கள். பிறகு அவர்களால் என்ன பயன்? நீங்கள் கூட எதற்கும் பயனில்லாமல் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் பாபாவின் அதிசயம் என புரிந்து கொள்கிறீர்கள். பாபா விஸ்வத்திற்கே அதிபதி ஆக்குகின்றார். அந்த ராஜ்ய பதவியை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது.
சிறிது கூட யாரும் தடையை ஏற்படுத்த முடியாது. எப்படி இருந்த நாம் எப்படி மாறுகின்றோம்? ஆகையால் இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு நிந்தனைகள், சண்டைகள் உண்டாகின்றன. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. 5000 வருடத்திற்கு முன்பு நடந்ததுதான். சாஸ்திரத்தில் கூட இருக்கிறது. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கிறதோ மீண்டும் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் படிப்பார்கள் என குழந்தைகளுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஞானத்தின் மூலம் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். அதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு கல்பம் கல்பமாக நடக்கும். எவ்வளவு நாம் உயர்ந்த பதவி அடைவோம் என தனக்குள் சோதிக்க வேண்டும். நாம் எவ்வளவு நன்றாக படிக்கின்றோமோ அவ்வளவு உயர்வோம் என ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொள்ள முடியும். இவர் நம்மை விட புத்திசாலி, நாமும் புத்திசாலி ஆக வேண்டும். வியாபாரிகளில் கூட நான் இவரை விட மேலே செல்ல வேண்டும், அதாவது புத்திசாலி ஆக வேண்டும் என முயற்சிப்பார்கள். அல்பகால சுகத்திற்காக உழைக்கிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுடைய எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். சாகார தந்தையும் இருக்கின்றார், நிராகாரரும் இருக்கிறார். இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து கூறுகிறார்கள், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் எல்லையற்ற படிப்பை புரிந்து கொண்டீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. முதல் விஷயம், நம்மை படிக்க வைப்பவர் யார்? பகவான். என்ன படிக்க வைக்கின்றார்? ராஜயோகம். நீங்கள் ராஜ ரிஷிகள், அவர்கள் ஹட யோகிகள். அவர்கள் கூட ரிஷிகள் தான், ஆனால் எல்லைக்குட்பட்டவர்கள். நாங்கள் வீடு வாசலை துறந்து விட்டோம் என கூறுகின்றார்கள். இது என்ன நல்ல செயலா? நீங்கள் கூட விகாரத்திற்காக துன்புறுத்தப்படும் போது வீடு வாசலை விடுகிறீர்கள். அவர்களுக்கு என்ன துன்பம் உண்டாயிற்று? உங்களுக்கு அடி விழுந்தது. அப்பொழுதுதான் நீங்கள் ஓடினீர்கள். ஒவ்வொருவரையும் கேளுங்கள், குமாரிகள், பெண்கள் எவ்வளவு அடி வாங்கினர்? அதனால்தான் வந்துவிட்டனர். ஆரம்பத்தில் எவ்வளவு பேர் வந்தனர்? இங்கே ஞான அமிர்தம் கிடைத்ததால் நாங்கள் ஞான அமிர்தத்தை அருந்த ஓம் ராதையிடம் சென்று கொண்டிருக்கின்றோம் என கடிதம் பெற்றுக்கொண்டு வந்தனர். இந்த விகாரத்திற்காக சண்டை சச்சரவுகள், பூசல்கள் ஆரம்பத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அசுர உலகம் அழியும் போதுதான் இவை முடிவிற்கு வரும். பிறகு அரை கல்பத்திற்கு நடக்காது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கொடுக்கிறார். அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு தான் கொடுக்கிறார். இங்கே பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தை இருவருமே ஆஸ்திக்கு உரிமையாளர்கள் என தந்தை கூறுகின்றார். அந்த லௌகீக தந்தையிடம் பாகுபாடு இருக்கிறது. ஆண் குழந்தையை மட்டுமே வாரிசாக்குகின்றார். மனைவியை அரை பாகதாரி, அதாவது ஹாஃப் பார்ட்னர் என்கின்றனர். ஆனால் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பதில்லை. பிள்ளைகள் தான் பார்த்துக் கொள்கின்றனர். தந்தைக்கு பிள்ளைகள் மீது பற்று இருக்கிறது. இந்த தந்தையோ முறைப்படி அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கின்றார். இங்கே ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்ற வேறுபாடு தெரிவதில்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு சுகத்தின் ஆஸ்தியை அடைகின்றீர்கள். இருப்பினும் முழுமையாக படிப்பதில்லை, படிப்பை விட்டுவிடுகிறார்கள். பாபா இவர்கள் இரத்தத்தினால் எழுதி கொடுத்தனர், இப்போது வருவதில்லை என குழந்தைகள் எழுதுகின்றனர். பாபா நீங்கள் அன்பு காட்டுங்கள் அல்லது எட்டி உதையுங்கள், நாங்கள் உங்களை விடமாட்டோம் என இரத்தத்தால் எழுதுகின்றனர். ஆனால் பாலனை எடுத்திருந்தாலும் கூட போய்விடுகின்றனர். இது அனைத்தும் நாடகம் என தந்தை புரிய வைக்கின்றார். சிலர் வியக்கும் வகையில் ஓடிவிடுவார்கள். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை எப்படி விடுவது என்ற நிச்சயம் இருக்கிறது. இது படிப்பு. அனைவரையும் கூடவே அழைத்து செல்வேன் என உத்தரவாதமும் கொடுக்கின்றார். சத்தியுக ஆரம்பத்தில் இத்தனை மனிதர்கள் இல்லை. இப்போது சங்கமத்தில்
அனைத்து மனிதர்களும் இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். இத்தனை தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கான முழு ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு சாந்தி தாமம் சென்று விடுகிறார்கள். கணக்கு வழக்கை முடித்துவிட்டு எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தார்களோ அங்கே சென்று விடுவார்கள். அதுவோ 2 மணி நேர நாடகம், இதுவோ எல்லையற்ற நாடகம். நாம் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், மேலும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என அறிவீர்கள். சப்தத்திலிருந்து விடுபட்டு வசிக்கக்கூடிய இடம் நிர்வாண தாமம். அங்கே சத்தம் எதுவும் இருக்காது. பிரம்மத்தில் கலந்து விடுகிறார்கள் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆத்மா அழிவற்றது. அதற்கு ஒருபோதும் அழிவு ஏற்பட முடியாது. எத்தனை ஜீவ ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஆத்மா அழியாதது. உடல் மூலமாக தன் பாகத்தை ஏற்று நடிக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் நாடகத்தில் நடிகர்கள். இருப்பதற்கான இடமே பிரம்மாண்டம், அதுதான் வீடு. ஆத்மா முட்டை வடிவம் போல காணப்படுகிறது. அங்கே பிரம்மாண்டத்தில் வசிக்கக்கூடிய இடம் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்றால் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் எனில் இன்னும் போக போக தாங்களாகவே புரிந்து கொள்வீர்கள். படிப்பை விட்டு சென்று விற்றீர்கள் என்றால் பிறகு ஒன்றையுமே புரிந்து கொள்ள முடியாது. இந்த பழைய உலகம் முடிய போகிறது, புதிய உலகம் ஆரம்பமாக போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள், இப்போது மீண்டும் உலகிற்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளீர்கள் என பாபா கூறுகின்றார். பாபா யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத அளவிற்கு நம்மை அதிபதி ஆக்குகின்றார் என்ற பாடல் இருக்கின்றது அல்லவா? ஆகாயம், பூமி போன்றவைகள் மீதும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது பாருங்கள். அனைவரும் சுயநலம் உடையவர்களாக இருக்கின்றனர். அங்கே இது போன்று இல்லை. இந்த பணம், செல்வம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன், இவைகளை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு கூறுவது போல உங்களுக்கு பணம், செல்வம் அனைத்தையும் கொடுக்கிறேன் என எல்லையற்ற தந்தை கூறுகின்றார். நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என என்னை அழைத்தீர்கள். ஆகவே நிச்சயம் தூய்மையாக மாற்றி உலகத்திற்கு எஜமானன் ஆக்குவேன். பாபா எவ்வளவு யுக்தியோடு புரிய வைக்கின்றார். இதனுடைய பெயரே சகஜ ஞானம் மற்றும் யோகம். வினாடியின் விஷயம்தான். வினாடியில் ஜீவன் முக்தி. இப்போது நீங்கள் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். நாம் எல்லையற்ற தந்தை மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நமக்காக ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதில் நாம் ஏன் உயர்ந்த பதவி அடையக்கூடாது? குறைவாக ஏன் அடைய வேண்டும்? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது, அதில் கூட பதவிகள் இருக்கும் அல்லவா? வேலைக்காரன், வேலைக்காரி நிறைய இருப்பார்கள். அவர்கள் மிகவும் சுகத்தை அடைவார்கள். உடன் மாளிகைகளில் இருப்பார்கள். குழந்தைகளை பார்த்துக் கொள்வார்கள். எவ்வளவு சுகமாக இருப்பார்கள். பெயர்தான் வேலைக்காரன், வேலைக்காரி. ராஜா ராணி என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே வேலைக்காரர்களும் சாப்பிடுகிறார்கள். பிரஜைகளுக்கு கிடைப்பதில்லை. வேலைக்காரர்களுக்கும் கூட மிகவும் மரியாதை இருக்கிறது. அதிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதி ஆகிறீர்கள். வேலைக்காரர்களை இங்கும் ராஜாக்களிடம் இருக்கிறார்கள். இளவரசர்களின் சபா கூடும் போது தங்களுக்குள் சந்திக்கிறார்கள் என்றால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்கள் போன்றவற்றை அணிந்திருக்கிறார்கள். அதிலும் கூட வரிசை கிரமத்தில் பெரிய அழகான சபை இருக்கிறது. அதில் ராணிகள் அமருவதில்லை. அவர்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கின்றார். அவரைதான் நீங்கள் உயிர் தானம் கொடுக்கக்கூடிய பிராணதாத்தா என்கிறீர்கள். அடிக்கடி ஷரீரத்தை விடுவதிலிருந்து காப்பாற்றுகின்றார். அங்கே மரணத்தை பற்றிய கவலை இருப்பதில்லை.
இங்கே எவ்வளவு கவலை இருக்கிறது. கொஞ்சம் ஏதாவது ஆகிவிட்டால் இங்கே இறந்து விடுவோமோ என்று மருத்துவரை அழைக்கிறார்கள். அங்கே பயத்தின் விஷயம் இல்லை. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள் எனில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். படிக்க வைக்கக்கூடியவரை நினைத்தாலே நினைவு யாத்திரையாகி விடுகின்றது. தந்தை, டீச்சர், சத்குருவை நினைத்தாலும் சரிதான். எவ்வளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ எண்ணம், சொல், செயல் தூய்மை ஆகிறது. புத்தியில் விகார எண்ணங்கள் வரக்கூடாது. எப்பொழுது சகோதரன் சகோதரன் என உணர்கின்றீர்களோ அப்போது அது நடக்கும். சகோதரன் சகோதரி என்று உணர்வதால் கூட சீச்சியாகி விடுகின்றனர். எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றுவது இந்த கண்கள்தான். ஆகையால் பாபா 3வது கண் கொடுத்திருக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரன் என்று பாருங்கள். இதற்குத்தான் ஞானத்தின் 3வது கண் என்று பெயர். சகோதரன் சகோதரி தோல்வி அடைவதால் மற்றொரு வழி கண்டுபிடிக்கப்படுகிறது. தன்னை சகோதரன் சகோதரன் என உணருங்கள். மிகவும் கடினமான முயற்சிதான். பாடம் இருக்கிறது அல்லவா? சில மிகவும் கடினமான பாடமாக இருக்கும். இதிலும் கூட உயர்ந்த பாடம் நீங்கள் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது. மிகவும் பெரிய தேர்வு இது. உலகத்திற்கு அதிபதி ஆக வேண்டும். முக்கியமான விஷயம் தங்களை சகோதரன் சகோதரன் என உணருங்கள் என பாபா கூறுகின்றார். ஆகவே குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் போக போக சிலர் எவ்வளவு துரோகிகள் ஆகிவிடுகின்றனர். இங்கே கூட இது போன்று இருக்கிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகளை மாயை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது என்னை விவாகரத்து செய்து விடுகின்றனர் என்று பாபா கூறுகின்றார். விவாகரத்து கொடுத்து விடுகின்றனர். பிரிந்த குழந்தைகள் மற்ற தந்தையுடையவராகவும், விவாகரத்து செய்த மனைவிகள் மற்ற கணவருடையவராகவும் ஆகிறார்கள். நமக்கு இருவரும் கிடைக்கின்றனர் என பாபா கூறுகின்றார். நல்ல நல்ல பெண் குழந்தைகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு ராவணன் உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாபாவிடமிருந்து விலகி சென்று போய்விடுகிறார்கள். அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது. மாயை எதைதான் செய்வதில்லை. மாயை மிகவும் கடுமையானது என பாபா கூறுகின்றார். கஜேந்திரனையும் கூட முதலை விழுங்கியதாக கூறப்பட்டிருக்கிறது. கஜேந்திரன் என்றால் யானை. மிகவும் தவறு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றனர். பாபாவை அவமரியாதை செய்யும் போது மாயை பச்சையாகவே சாப்பிட்டு விடுகிறது. மாயை சிலரை ஒரே அடியாக பிடித்து விடுகிறது. நல்லது. குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லி இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு சொல்வேன். முக்கியமான விஷயம் தந்தையை பற்றிதான். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள் என முஸ்லிம்கள் கூட கூறுகிறார்கள். அந்த நேரம் தூங்கக்கூடிய நேரம் அல்ல. இந்த வழியினால்தான் விக்கர்மங்கள் விநாசம் ஆகிறது. வேறு எந்த வழியும் இல்லை. பாபா குழந்தைகளிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை விடுவதே இல்லை. வந்திருப்பதே உங்களை திருத்தி உடன் அழைத்து செல்வதற்காகத்தான். நினைவு யாத்திரையினால்தான் நீங்கள் சத்தோ பிரதானம் ஆவீர்கள். அந்த பக்கம் சேமிப்பாகிக் கொண்டே போகும். எவ்வளவு நினைக்கிறீர்கள், எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் என உங்களுடைய கணக்கை வையுங்கள் என பாபா கூறுகின்றார். வியாபாரிகள் நஷ்டத்தை பார்க்கும் போது மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக. இப்பொழுது நஷ்டமாகினால் கல்பம் கல்பத்திற்கும் நஷ்டமாகி விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எண்ணம், சொல், செயல் தூய்மையாக வேண்டும். புத்தியில் விகார எண்ணம் வரக்கூடாது. இதற்காக ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும்.
யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. இரண்டாவது, பாபா கடமை உணர்வு கொண்டவராக இருப்பதால் குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்கின்றார். இதுபோல குழந்தைகளும் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒருபோதும் பிரிவதோ அல்லது விவாகரத்து கொடுப்பதோ செய்யக்கூடாது. வரதானம்: சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்துவிடக்கூடிய சகஜயோகி ஆகுங்கள். விளக்கம்: சங்கம் யுகத்தில் கிடைக்கும் குஷியின் பொக்கிஷம் வேறு எந்த யுகத்திலும் அடைய முடியாது. இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு இருக்கிறது. ஆஸ்தி இருக்கிறது, வரதானமும் இருக்கிறது. ஆஸ்தி மற்றும் வரதானம் இரண்டிலும் உழைப்பு இருக்காது. ஆகையால் உங்களது பட்டமே சகஜ யோகி. பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடிவதில்லை. குழந்தைகளே, உங்களது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து சுயம் லேசாகிவிடுங்கள் என்று கூறுகின்றார். தந்தை தனது கண்களில் அமர்த்தி கூடவே அழைத்து செல்லும் அளவிற்கு லேசாகிவிடுங்கள். தந்தையிடம் அன்பு இருப்பதன் அடையாளம் சதா லேசாகி தந்தையின் கண்களில் கலந்து விடுவதாகும். ஸ்லோகன்: எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடிவிட்டால் வெற்றி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.